அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு. நீங்கள் கன்னிராசிக்காரர்களா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. அதாவது பிப்ரவரி 17 பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகண நேரத்தில் உருவாகின்ற நவக்கிரக மாற்றம் 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் நன்மையை ஏற்படுத்த போகின்றதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகின்றதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கும்போது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் எதிர்பாராத பல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிரகண நேரத்தில் உருவாகின்ற இந்த மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்களையே தங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய இணைவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களையும் சுபபலன்களையும் தரவிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. இருப்பினும் நினைச்சபடியே நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய திறமையையும் ஆளுமையும் பிரகாசிக்க செய்யும். தங்களுடைய பணிகளை திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. தங்களுடைய எதிரிகளால் சந்தித்து வந்த பிரச்சனைகள் விலகும். சமூகத்தில் தங்களுக்கு மரியாதை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப பொருளாதார மேம்படுத்த அந்த விதத்தில் சரியாக நீங்கள் பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்க. எந்த ஒரு செயல்லையுமே நேர்மறையான கண்ணோட்டத்துடன் அணுகுவது அப்படிங்கிறது அவசியங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் அது பாதிப்புகளை தராது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாங்க. இந்த நேரத்தில் பொருளாதார நிலைமை உங்களுக்கு சீராகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். சமூக சேவைகள்லையும் நீங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படி இல்லைனா தொழிலில் புதிய வாய்ப்புகள் திறக்குங்க. தங்களுடைய முக்கிய பொருட்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பது அவசியம். யாரையும் நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்புகளையும் இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் புதிய ஒப்பந்தங்கள் வர வாய்ப்புகளும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி ரீதியாக இணக்கமான சூழல் உருவாகலாம். நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலமாகவே இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். பலவிதமான அனுபவங்கள் இந்த காலகட்டம் தங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். பணியிடத்தில் சரியான திட்டமிடலுடன் செயல்பட பாருங்க. அதே நேரம் உயர் அதிகாரிகள் பெரிய பெரிய விஐபிக்களினுடைய செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க, அறிமுகம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க. செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க. கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும்.
தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க. சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் உண்டாக பெறும். வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரலாம். அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றத்தை காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உருவாகலாம். புதிய தொடர்புகளால் நன்மைகளும் உண்டாக பெறுவீங்க. வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியவை அகலும். வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் குறையலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும். புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம். எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. காரியங்களில் தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் சிறு தடைக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைஞ்சிடும். தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க.
இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க.